ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய காலேஜில் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ எப்படி பிகின் ஆச்சு, என்னென்ன நடந்துச்சு, எப்படி எண்ட் ஆச்சு அப்படின்றது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட்டுங்க. ஆக்சுவலி இது வந்து கல்ச்சுரல்ஸ்க்காக எடுத்தது. இதை செகண்ட் டைம் வியர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது ரெடி ஆகிட்டு போனதுமே வந்து ஒரே காலேஜே களை கட்டின மாதிரி கலகலன்னு இருந்துச்சு. ஆக்சுவலி ராட்டினம் எல்லாமே போட்டிருந்தாங்க. எனக்கு முன்னாடி நேற்று தீபாவளிக்கு முன்னாடி நாள் பார்க்குற விட அதில் ஏதோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதெல்லாமே நான் போனதில்லை அப்படின்றனால. ஆனால் என்னன்னு தெரியல, அன்றைக்கி எல்லாருமே விளையாடுவோம். எனக்கு ரொம்ப ஈகர்னஸ் ஆகிடுச்சு. பயமாக இருக்கும் ரொம்ப. ஆக்சுவலி நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். சரி, ஓகே, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்போ ஒட்டுக்கா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஏறி உக்காந்துட்டேங்க. அது ஸ்டார்ட் ஆன உடனே எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஆக்சுவலி கொலம்பஸ் ராட்டினம் விட இது ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. எல்லாருமே அதே தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அது ஸ்லோவாக இருந்ததே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு இறங்குறதுக்குள்ளே ஒரே கிளார் ஆகிட்டு, அதுக்கப்புறமா போயிட்டு ஃபுட் கோர்ட் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் போய் கடைசியில் வந்து பானிபூரி தான் வாங்கியிருந்தோம். என்னோடய ஃப்ரெண்ட் வந்து மசால் பூரி வாங்கியிருந்தாங்க. நான் பானிபூரி வாங்கி நல்லபடியாக சாப்பிட்டு, அதுக்கப்புறம் திரும்பவுமே வந்து எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, எல்லாருமே நல்லா ப்ராப்பராக இது பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்ட்டு எல்லாமே கைட் பண்ணிட்டு, நாங்கள் எங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு போயிட்டோம். நல்லபடியாக என்ஜாய் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. டிஜே எல்லாமே வச்சுருந்தாங்க. டிஜேயில் வந்து ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து சாங் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்னொரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொலம்பஸில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நீங்கள் என்னோடய ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும், எனக்கு சரியான பீதி கிளம்பிடுச்சுங்க. ஆக்சுவலி உண்மையாக சொல்கிறேன்னா, சின்ன பிள்ளைங்க கூட நல்லா பண்ணுறாங்க. பட் நான் ரொம்ப கத்திட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் கிராக்கர்ஸ் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் சொல்லி கிராக்கர்ஸ் எல்லாமே வெடிச்சிட்ருந்தோம். வெடித்ததுக்கப்புறமா டிஜே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்ச்சுரல்ஸ் மாதிரி ஒரு மினி கல்ச்சுரல்ஸ் மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம்ஸு அந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ளாஷ் மாபு, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா டிஜே வைப் வந்து ஸ்டார்ட் ஆகி சூப்பராக போச்சுங்க. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா எந்த இடத்துலையுமே வந்து டிசப்பாயிண்ட் ஆகலை. அந்த டிஜேஸில் செம்ம என்ஜாய்மெண்ட்டோட வைப்போடு போச்சு. ஸ்டூடெண்ட்ஸு ஃபேக்கல்ட்டி எல்லாமே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் எங்களோட தீபாவளியோட செலிப்ரேஷனுமே ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தீபாவளி, பி சேஃப். கிராக்கர்ஸ் வெடிக்கிறப்ப எல்லாமே கொஞ்சம் சேஃப்டியாக இருந்து நல்லபடியாக கிராக்கர்ஸ் வெடித்து உங்களோட ஃபேமிலியோட நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ரிட்டார்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you on next வீடியோ. உங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் வந்து நீங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் எப்படி எல்லாமே போச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. தேங்க்யூ கைஸ். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி டு ஆல்.